வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை ஈட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான கோவில் வெண்பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இது ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பொங்கல் பண்ணுறதுக்கு 1 கப் 200 கிராம் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன். எந்த கப்பில் அரிசி அளந்தீங்களோ அதே கப்லேயே பாதி அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கணும். இந்த பாசிப்பருப்பை குறைவான தீயில வச்சு வறுத்து விட்டுக்கலாம். வாசம் வர வரைக்கும் வறுத்தா போதும், ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை. இப்போ பாருங்கள், தொட்டு பார்க்கும்போது அது சூடு ஏறி இருக்கணும், வாசனை வந்துடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அரிசியோடு இந்த வறுத்த பாசிப்பருப்பை சேர்த்துடலாம். அரிசியும் பருப்பையும் 2-3 தாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ இதை தண்ணியை நல்லா இருத்து விட்டுட்டு குக்கரில் சேர்த்துடணும். 1 கப் அரிசி, 1/2 கப் பாசிப்பருப்பு, மொத்தம் 1.5 கப்புக்கு 5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். பொங்கல் நமக்கு குலைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். 5 கப் சேர்க்கும் போது பொங்கல் நல்லா குலைவாக வந்துடும், கரெக்டாக இருக்கும். இது கூட ஒரு சிட்டிகை அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்க்கும்போது லைட் எல்லோ கலரில் பொங்கல் இருக்கும், நல்லாயிருக்கும். ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் சேர்க்கும்போது நம்ம சேர்க்குறதே தெரியக்கூடாது, அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை மூடிடலாம். குக்கரை மூடி விசில் போட்டு 4 விசிலுக்கு மிதமான தீயில நம்ம வச்சிடலாம். இப்போ 4 விசில் வந்துருச்சு, ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயிருச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா குக் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ கரண்டியை வச்சு மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ இதை தனியாக வச்சிடலாம். அடுத்து பொங்கலுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 3 டீஸ்பூன் அளவு நெய் எடுத்திருக்கேன். நெய் உங்களுக்கு விருப்பத்திற்கேற்ப எடுத்துக்கோங்க. நெய் சூடானதும் அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், மிளகு முழுசாக சேர்க்க பிடிக்காட்டி இடித்து சேர்த்துக்கோங்க. இஞ்சி பொடியாக கட் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உளுந்து 1/2 டேபிள் ஸ்பூன், பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் 1, முந்திரி பருப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரியட்டும். முந்திரி பருப்பு லைட் பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ரெடி பண்ணி வச்ச பொங்கலில் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முந்திரி பருப்பு, மிளகு, நெய்யெல்லாம் பொங்கலை நல்லா கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். கடைசியாக இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெய் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, குலைவான நல்ல நெய் மணத்தோட கோவில் வெண்பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிருச்சு. இது கூட சாம்பார் சட்னி வச்சு சர்வ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இது ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். நல்ல பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.